ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எங்க மருமகள் இல்ல, எங்க பொண்ணுதான் இவள். எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்றெல்லாம் தலா 55 வயதுடைய தௌலத் சவ் குல்ஷி தேவி தம்பதியர் தங்கள் ஒற்றை மகனுக்கு திருமணமான பிரீத்தி குமாரியுடன் ஜார்க்கண்ட் மாநிலம் கிர்தி சிர்மாதி கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளனர். இப்படி மகிழ்ச்சியாக சென்ற குடும்பத்தில் மாமனார் தௌலத் சவ் மருமகளுக்கு தேவையானதை எல்லாம் பார்த்து செய்து கொடுத்துள்ளார். மருமகள் பிரீத்தி குமாரிக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும் பழக்கம் இருந்த நிலையில், அம்மாடி நீ என்ன வேணாலும் பண்ணுடா, யார் என்ன கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன், சொந்தம் பந்தம் பற்றியெல்லாம் யோசிக்காதமா, நம்ம சந்தோஷம்தான் முக்கியம் என்றெல்லாம் ஏகோபித்து அன்பு ஆதரவுகளை அள்ளி தெளித்திருக்கிறார். இதை கண்ட குடும்பத்தினரோ, சரி குடும்பத்தை உருவாக்கின மனுஷன் எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் என கடந்து சென்றுள்ளனர். மாமியார் குல்சி தேவி ஒரு நாள் கடைக்கு சென்று வீடு திரும்பிய போது மருமகளும் தன் கணவரும் காணக்கூடாத உறவில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் திகைத்து போயுள்ளார். அடச்சி போயா, இதுக்காகத்தான் இவ்வளோ கவனிப்பும் செஞ்சையா இவளுக்கு, மகனுக்காக உருகி செய்கிறாரே என நானே பெருமையெல்லாம் பட்டேனே, இப்படி ஒரு கேவலமான ஆளா இருக்கியே என கண்டித்துள்ளார். கோபம் உச்சத்தில் இருந்தாலும் குடும்ப நலனை நினைத்த குல்சி தேவி இதை யாரிடம் சொல்லாமல் அமைதியாக இருந்து வந்துள்ளார். ஆனால் ருசிகண்ட பூனை உரியை தேடி தாவும் என்ற கணக்கில் தௌலத் சவ் திருந்துவதாகவோ மனதை மாற்றிக்கொள்வதாகவோ இல்லை, மருமகளுடனான தொடர்பை கைவிடாமல் மேலும் அதிகமாக்கியுள்ளார். இதை மீண்டும் கண்ட குல்சி தேவி, உன்னை விட்டா நீ திருந்த மாட்ட, பஞ்சாயத்து கூட்டத்தான் போறேன், பையன்கிட்டையும் நீ பண்ற அசிங்கத்தை எடுத்து சொல்லத்தான் போறேன் என பொறுமையுள்ளார். மாமனார் தௌலத் சவுக்கு அப்போது தோன்றிய ஒரே எண்ணம், இவை இருந்தால் நம்ம நினைக்கிறது நடக்காது என மனைவிக்கு பிரியா விடை கொடுக்க தயாராகியுள்ளார். மகன் வெளியூர் செல்லும் நேரத்தில் நாள் குறித்த தௌலத் சவ் வம்படியாக இப்ப வாடி சண்டைக்கு என பிடித்து இழுத்து அடித்து உதைத்து சாந்தமான மருமகள் பிரீத்தி குமாரி உதவியுடன் டைல்ஸ் வெட்டும் இயந்திரத்தை பயன்படுத்தி கொடூர கொலையை கச்சிதமாக முடித்துள்ளனர். ஆனால் சடலத்தை வெளியே கொண்டு செல்ல முடியாததால் சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆன நிலையில் அக்கம் பக்கத்தினர், என்னன்னே ஏதோ நாத்தம் அடிக்குது என கேட்க, ஓ அதுவா, இந்த எலி ஏதாச்சும் செத்து கிடக்கும் என சொல்லியுள்ளார். குல்சி தேவி அக்கா எங்க 2-3 நாள் ஆளையே காணோம் என சிலர் விசாரிக்க, அவ ஊருக்கு போய் இருக்கா என கதை அளந்துள்ளார். சந்தேகமடைந்த அவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடம் விரைந்த போலீசார் அறைக்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்த குல்சி தேவி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு விசாரணையில் செய்ததையெல்லாம் ஒப்புக்கொண்ட எனக்கு 55 உனக்கு 24 மகத்தான மாமனார் மருமகள் ஜோடி தௌலத் சவ் பிரீத்தி குமாரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நல்ல கணவனாக மனைவியை சந்தோஷமாகவும் சிறந்த தந்தையாக மகனையும் வளர்த்த அதே குடும்ப தலைவர் ஒரு கட்டத்தில் பாதை மாறி சென்றதால் ஒட்டுமொத்த குடும்பமுமே சிதைந்து போயிருப்பதாக இந்த குற்ற சம்பவம் பற்றி கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.